ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சில ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களே விட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இந்த டெசர்ட் இருக்க போகுது. என்ன டெசர்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு பிஸ்கட் புட்டிங். பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவையும் சட்டுன்னு பார்த்துலாம். அப்புறமா இந்த ரெசிபியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு ஷேர் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பார்க்கலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க். உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ஸ் மில்க்கை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் உங்களோட பவுல் கொஞ்சம் க்ராஸாக இருக்கட்டும். அப்போ தான் க்ரீம் நல்லா ஃப்ளஃபி ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு மாரிகோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த டிப்பில் சிரப்பில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட பிஸ்கெட்டை ரொம்ப டிப் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஹாட் வாட்டர். ஸோ சீக்கிரமாக சாகி ஆகிடும். ஒரு 2 செகண்ட்ஸ் அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கார்னர்ஸ் எந்த கேப்பையும் விடாமல் குட்டி குட்டி பிஸ்கெட் துண்டுகளாக எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 hours அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட வச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் க்ரீமியாகும். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்த குவான்டிட்டிக்கு ஒரு 5 to 6 லேயர்ஸ் அளவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு லேயர் ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு லேயர் பிஸ்கெட்டுன்னு நான் ஃபுல்லாக லேயர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட், ஸ்ட்ராபெரின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி எல்லாத்துலேயும் போட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம். பிஸ்கட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப சாகி ஆகிட வேண்டாம். அதுக்கப்புறம் எடுக்கும் போது உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 hours ஆகிடுச்சு. பிஸ்கெட் இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் அப்படைசிங்காக ஆக்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை கிரேட் பண்ணி போடுறேன். நீங்கள் ஃப்ரூட்ஸோ இல்லை சாக்கோ சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் வச்சு கார்னர்ஸ்லாம் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை எடுக்கும் போது ஸ்கூப்பர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அது வராது, நல்லா இருக்காது. எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பேச்சுலா கைண்ட் ஆஃப் திங்கை வச்சு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் வந்திருக்கு. பிஸ்கெட்ஸ்லாம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்கள் கட் பண்ணும் போதே ரொம்ப நல்லா சாஃப்டாக கட் ஆகுது. இதை எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா அப்படியே இருக்கும். இல்லைனா ரொம்ப மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாக ஃப்ரெஷ் க்ரீம். ஹே காய்ஸ், வீடியோ பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காச்சும் பார்ட்டி, கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் ஒரு செஃப் ஆகிடலாம். ஓகே, இன்றைக்கான டிப் ஆஃப் த டே. இன்றைக்கி என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த வெயில் சீசனில் சில பேருக்கு அலர்ஜி ஆகும், ஸ்கின்ல வேர்க்கூறு வரும், நிறைய பிம்பிள்ஸ் வரும். பிகாஸ் இந்த வெயிலில் நிறைய ஆயில் செக்ரிகேட் ஆகும். அதெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த டிப். நீங்களாம் என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஆலோவேரா இருந்துச்சுன்னா ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நார்மலாக நம்ம ரைஸ் டெய்லி கழுவுவோம் இல்லையா? ஸோ அந்த வாட்டரை எடுத்து வச்சு ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது நல்லா ஐஸாக செட் ஆகிடட்டும். நெக்ஸ்ட் டேலேருந்து ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஐஸ் அப்படியே ஸ்கின்ல வச்சிடாதீங்க. ஸ்கின் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்க பட்சத்தில் நீங்களாம் ஒரு நார்மல் காட்டன் துணியில் எடுத்து அதை நல்லா மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வேர்க்குரு, பிம்பிள்ஸ் அண்ட் அந்த ஆயில் செக்ரிகேஷன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த டிப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.